வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளை முதல் நியூஸாக பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், விஜயோட பையன் பார்த்துக்கிட்டோன்னா ஜோசப் விஜய்ங்களா, அவர் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டோன்னா 99% முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு சாங் மட்டும் பார்த்தா பெண்டிங் இருக்குது. அந்த சாங் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 8 கோடி ரூபா பட்ஜெட் இல்லாமல் நிற்கிது அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்னங்க இதுங்க, விஜயோட பையனுக்கு இல்லாத சொத்தா, விஜய்க்கு கிட்ட இல்லாத காசா பணமா அப்படின்னு கேட்டால், அவர் பார்த்துக்கிட்டோன்னா லைக்கா நிறுவனத்துக்கிட்ட பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டோன்னா அக்யூரேட்டாக பில் பட்டம் கொடுத்துருக்க. அப்படி இந்த பட்ஜெட்டில் எடுக்க போகிறேன், இதுக்குள்ளே எடுத்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லைக்கா நிறுவனத்தை பார்த்தா எடுத்தோடனே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 கோடி கேட்டிருக்காங்கன்னா, அவங்க பார்த்து 40 கோடி எடுத்துன்னு கையில் கொடுக்க மாட்டாங்க. 10 கோடி 15 கோடி 5 கோடி மாதிரி பிரித்து பிரிச்சா கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்காண்டி எடுக்கிறதுக்காண்டி சில பேட்ச் ஒர்க்காண்டி பார்த்தா இருக்குது. அந்த 8 கோடி பணம் வந்துருச்சுன்னா அந்த பாட்டை எடுத்து முடிச்சுட்டு படத்தையும் முடிச்சுட்டு அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அதாவது கிறிஸ்மஸுக்குள்ளே அந்த படத்தை வெளியே விடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் இருக்குது. அந்த 8 கோடி பணம் ரெடி ஆச்சுன்னா படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருங்கிறதுல அடுத்தடுத்த தகவல் வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி அதிகாரப்பூர்வமாக பார்த்துக்கிட்டோன்னா கமல் மற்றும் ரஜினி படம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவர் கமலே பார்த்தா சொல்லியிருக்கா. அப்படி ஆல்ரெடி மாதிரி நடந்துகிட்டு இருந்தது, நீங்கள் தான் எங்களை பிரிச்சிங்க, ஆனால் இப்போ மீண்டும் பார்த்தா நடக்க போகுது, அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்குது, கூடிய விரைவில் பார்த்தா நடந்துடும் அப்படிங்கிற பார்த்தா கமலஹாசன் சொல்லியிருக்கா. அப்படி அதுக்கான டேரக்டர் யார், என்ன நெய்யார், என்ன திரும்ப தயாரிக்குது, யார் என்னங்கிறத அடுத்த அப்டேட் வீட்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னங்கிறத தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி அல்லு அர்ஜுன் இருக்கார் பார்த்தீங்களா, அல்லு அர்ஜுன் நம்ம ஊரோடது அட்லியோட படம் பார்த்துக்கிட்டோன்னா ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது. அந்த படத்தில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் காட்சி இருக்குது. ஆமாம், அந்த ஆக்ஷன் காட்சிக்காண்டி பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க. அந்த ஆக்ஷன் காட்சி பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக பேசப்படும். அந்த ஆக்ஷன் சீனை வச்சு பார்த்தோன்னா ஆஸ்காருக்கு பார்த்தா அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அவங்க ஆஸ்காருக்கு அனுப்பல அடுத்த விஷயம். பட் ஆனால் அவங்க கொடுக்குற பில்டப்லாம் பார்த்தா படம் பார்த்துக்கிட்டோன்னா ஹைப்பை ஏற்றிக்கிட்டே போகுது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஹைப்பை குறைச்சி அவங்களோட இதை பார்த்தா செயலாக காட்டாங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. என்ன ஏதுங்கிறத அடுத்த சொல்லுவோம். அதே மாதிரி சியான் விக்ரம் பார்த்துக்கிட்டோன்னா வீரதீரன் சூரக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படமே இல்லாமல் உட்காந்துருக்கா. அப்படி என்னடா அது படமே இல்லாமல் உட்காந்துருக்காரு, மெய்யழகன் டேரக்டர் கூட படம் நடிக்கிறதா சொன்னாங்களே அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா, விக்ரம் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் எதிர்பார்க்குறா. அப்படி ஆனால் அந்த டேரக்டர் சொன்னது பார்த்தீங்கன்னா ராம்குமார்களா, அவர் சொன்னதை பார்த்துக்கிட்டோன்னா வாழ்வியலாக ஹீரோஸும் இல்லாமல் கமர்ஷியல் இல்லாமல் மெய்யழகன் மாதிரி படம் சொல்லியிருக்காங்க. விக்ரம் பார்த்தா நம்ம அந்த படம் பிடிக்காதனால எனக்கு பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கிற நியூஸ் வந்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் சார் பார்த்துக்கிட்டோன்னா இந்த மாசு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கமர்ஷியலில் ஒதுக்கி வச்சுட்டு யதார்த்தமான படம் கொடுத்தாருன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச நாள் லைவில் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது விக்ரம் சார் தான் தெரியும். அதே மாதிரி பைசன் படத்தோட பாட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தா வெளியே வந்துருக்குது. அந்த பாட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்ட்டு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டு பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா பார்த்தா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி அடுத்த பாட்டு எப்போ வருங்கிறத அடுத்த வீடியோக்கள் தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி தீபாவளிக்கு லைக்கா அல்லது பார்த்துக்கிட்டோன்னா டியூடான்ங்கிறத பார்த்தா இன்னும் வெளிப்படையாகவே போயிட்டுருக்குது. இந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா எந்த படம் வரப்போகுதுங்கிறது தெரியல. பட் ஆனால் இந்த படத்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா தயாரிப்பு நிறுவனம் பார்த்துக்கிட்டோன்னா லைக்கோட தயாரிப்பு நிறுவனம் பார்த்துக்கிட்டோன்னா நான் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டோன்னா பிப்ரவரி மாதமே இந்த படத்தை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வட்டிலாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது. ஸோ அதனால் என்னால் பார்த்துக்கிட்டோன்னா தாங்க முடியாது. கண்டிப்பாக நாங்கள் தீபாவளிக்கு வரங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். மேபி டியூட் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் தள்ளி போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த படம் முன்னாடி வருது, எந்த படம் பின்னாடி போகிறதுங்கிறத தெரியப்படுத்துவோம். ஆனால் 2 படமும் ஒரே நாளில் வரதை விட ஒரு மாதம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஏன்னா இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியடை இருக்குது. இல்லைன்னா சொல்லலை, கருப்பு படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரலைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைப்பு காசாக எல்லாம் கல்லாப்பட்டி ரப்பலான்னு நினப்பெல்லாம் இருக்காங்க. பட் ஒரே ஹீரோட படம் அட்டன் டைம் 2 படம் வந்துச்சுன்னா தியேட்டர் பார்த்தீங்கன்னா கிடைக்காத பார்த்தா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். அடுத்தடுத்து நியூஸ் வரும்போது கண்டிப்பாக அதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி விஜய் சார் விக்ரம் சார் அஜித் பார்த்துக்கிட்டோன்னா அடுத்த படம் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம
ஆதிக்க வச்சவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பட்ஜெட். அந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால இன்னும் தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கன்ஃபார்மாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு சரி ஓகேங்க பண்ணலாம். பட் ஆனால் அஜித் சார் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 125 கோடி சம்பளம் ஓகே அப்படின்னாருனா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. அது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அஜித் சார்கிட்ட சொன்னதுக்கு அது எப்படிங்க நான் போன படத்துக்கே 175 வாங்கினேன், இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 190 கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டோன்னா கம்ம போயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறதுனால அடுத்து என்ன யார் மூவ் பண்ண போகிறாங்க, யார் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு தெரியாமையே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே கிடக்குது. அப்புறம் ஜனநாயகம் படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பொங்கலுக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற பாடல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரீமேக் பண்ணியிருக்காங்களாமா. அந்த பாட்டு ரீமேக் பண்ணது மட்டும் இல்லாமல் படத்தில் வரக்கூடிய முதல் சாங்கை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்கும். அந்த பாட்டில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அரசியல் வசனங்கள், அதாவது அரசியல் காட்சிகள் தெளிஞ்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா காட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா சொல்லியிருக்காங்க. நான் ஆணையிட்டால் பாட்டு பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டோன்னா எதிர்பார்த்தது தான். பட் ஆனால் எந்த மாதிரி ரீமேக் பண்ணி எந்த இடத்துல பொசிஷன் பண்ணி எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பீக்கான இடத்துல வந்து பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அது எந்த இடங்கிறது அடுத்தது தெரிய வரும், பார்ப்போம். அதே மாதிரி நம்ம விஷால் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கல்யாணம் பண்ண போகிறாரு. நான் அதிகபட்சம் ஒரு இப்போ மகுடமா அந்த படம் வச்சுருக்கிறது பார்த்தீங்களா, அந்த படத்துக்கான ஷூட்டிங்கு 2 மந்த்துக்குள்ள முடிச்சிருங்க, எனக்கு வந்து பார்த்தா மேரேஜ் ஆக போகிறதுனால 2 மந்த்துக்குள்ள மொத்தமாக முடிச்சிருங்க அப்படின்ட்டு இயக்குனர்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டோன்னா தகவல் சொல்லியிருக்கா. அப்படி வேணா நடிகர் சங்க கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2 மந்த்துக்குள்ள முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் டேட் தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால வேகமாக படப்பிடிப்பு வேகமாக போயிட்டுருக்குது. அந்த படத்தை முடிச்சுட்டு விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன இதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை அப்டேட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி சிம்பு வெற்றிமாறன் அந்த படம் என்னாச்சு, அப்படியே கிடக்குதே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடப்பில் போட கல் மாதிரி கிடக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வாடிவாசல் என்னாச்சு அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே இருந்தாலும் வெற்றிமாறனோட வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சார் பார்த்தீங்களா, தயாரிப்பு நிறுவனத்தை மூடிட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிட்டா. அப்படி இப்போ பேடுகள்னு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படம் தான் அவரோட தயாரிப்பு நிறுவனத்தோட கடைசி படம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா படம் தயாரிக்க போகிறதில்ல அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணி நிறைய லாஸ் ஆனதுனால அவர் அந்த படத்தை முடிச்சிட்டா. அப்படி சரி சிம்புவோட படம் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கும் வாடிவாசல் என்னாச்சு கேட்டதுக்கும் இந்த 2 படத்துக்குமான தகவல்னு பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் உங்களுக்கு வந்து இப்போ தெரியப்படுத்துகிறேன். ஒரு நல்ல தகவலாகவே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றிமாறன் சொல்லியிருக்கா. அப்படி கூடிய சீக்கிரம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நல்ல தகவல் வரும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த சிம்புவுக்கும் வெற்றிமாறனுக்கும் படம் இருக்குது பார்த்தீங்களா, படம் வந்து பார்த்தா அவ்வளோ விருப்பமாக இருக்காமா. அந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த ப்ரொமோஷன் ஒன்று எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சிம்புக்கு வந்து பார்த்தா 2 கெட்டப்பாமா, 2 கெட்டப் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. 2 கெட்டப்லேயும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மனுஷன் மிரட்டி கதை வந்து பார்த்தா அந்த ப்ரொமோடியிலே வந்து பார்த்தா சொன்னாங்க. அது அடுத்தது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் தெரியப்படுத்தும். இதே மாதிரி தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் நம்ம சேனலில் பழைய மற்றும் புதிய படங்கள் ரிவ்யூ செய்யப்படும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலை ரெகுலராக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண மாட்டேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபு லைக்கு முழு நீள வாட்சிங் டைம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊக்குவித்து அளிக்கும். அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்கள் டாப்பிக்கையோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.